ஆம். அந்த தேவனை அறிகிற அந்த அறிவு தான் நம்ம வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்? எல்லா விதமான தேவனிடத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக, நாம் அதை அடைந்து கொள்கிறவர்களாக நம்ம மாற முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆவலா வந்திருக்கிறீங்க? பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன், பலன், உயிர்ப்பிக்கக்கூடியது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு சொன்னா வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:11 வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன்னு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? இன்னைக்கு மழை வந்தா நல்லா இருக்கு, ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஹலோ, சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுது? இப்போதான் ஸ்கூல் திறந்தாங்க இல்லையா? அதுக்கு மழை துளிச்சோர் என்ன பண்ணுது? ஒரு 2 நாள் தான் ஸ்கூலுக்கே போச்சு. 3ஆவது நாள் என்ன செய்யுது? மழை வருது, ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. குழந்தைடைய யோசனை அது இல்லையா? நாம் பெரியவங்க என்ன பண்ணுவோம்? பெரியவங்க மழை வந்து என்ன செய்வோம்? ஐயோ இன்னைக்கு வேலை கெட்டுருமே, பொழப்பு கெட்டு போகுமே, விளங்குதா? இன்னைக்கு அங்கே போகணுமே, இந்த காரியத்தை பண்ணணுமே, சொல்கிறது விளங்குதா? போகலைன்னா இந்த மாதம் தேவைகள் சந்திக்கப்படுறது தடையாகுமே, இப்படி பல யோசனைகள் வரும் இல்லையா? மழை வந்து நம்ம ஒரு வாரம் இந்த மழை அடித்து எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோமே, அப்போ என்ன வருது? போச்சு, பொழப்பு போச்சே, ஒரு வாரம் யோசனை வருதா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் பொதுவாக. இப்படி குழந்தைகளுடைய யோசனைகள் வேற இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? குழந்தைகளுடைய எண்ணங்கள் வேற, அதுக்குரியதைத்தான் நம்ம அது சிந்திக்கும். அப்போ வளரும்போது நம்ம அதை சிந்திக்க மாட்டோம் இல்லையா? அந்த தனத்தை, அந்த குழந்தை தனத்தை நாம் என்ன செய்து விடுவோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போது குழந்தை தனத்தை ஒழித்து விட்டேன்றார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்போ ரட்சிக்கப்படுகிறோமோ, எப்போ இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோமோ, அதான் ஒரு குழந்தையினுடைய அனுபவம். நல்லா கவனிக்கணும். எது குழந்தையின் அனுபவம்? நாம் ரட்சிக்கப்படும் போது. இன்றைக்கும் நாம் 5 வருடம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் நாம் என்னவாதான் இருக்கிறோம்? நிறைய பேர் அதுல மாத்திரம் நம்ம வளரவே மாட்டோம். குழந்தைத்தனத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அடையாமல் இருக்கிற விசுவாசிகளாகவே அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். அப்ப அந்த குழந்தைத்தனத்தை நாம் என்ன செய்து விட முடியல? ஒழித்து விட்டு அந்த தேவனை அறிந்த அறிவில, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில என்ன செய்யல? நம்ம இன்னும் வளராமல் பல நேரங்களில் காணப்படுகிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுதான் அந்த அறிவு. அந்த வயது கூட கூட அறிவு வருது. அப்ப நம்ம குழந்தை மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஒரு கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க செய்தாங்கன்னா, பாரு குழந்தை மாதிரி நடந்துக்குது பாரு சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு வயசு ஆயிடுச்சு, புரியுதா? இன்னும் என்ன பண்ணாத, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காதேன்னு சொல்லுவான். சிறு பிள்ளை போல நடந்துக்காதேன்னு சொல்லுவான். சொல்றோமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா சத்தியத்தை? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்றோம்? இன்னும் அந்த நிலையிலிருந்து நம்ம மாறி இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ள இந்த குழந்தைத்தனத்தை நல்லா விளங்குதாங்க. சத்தியம், தெளிவான சத்தியம் அது. ஒவ்வொரு விசுவாசிகளும் நம்ம தேவனை அறிந்த பின்பு அந்த அறிவிலே வளர்ந்துகிட்டே இருக்கிறோமா? வருஷங்கள், நாட்கள் கூட கூட ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மகிட்ட இருக்கா? குழந்தைத்தனம் போய் முதிர்ந்த அந்த பெரியவனான கர்த்தருக்குள்ள அந்த அறிவு தான் நம்மளை என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக உங்களை தெளிவாய் பயணம் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு நபரை உதாரணமாக வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து பார்த்தா தான் நமக்கு விளங்கும் இல்லையா? பேதுரு நம்ம எல்லாரும் அறிந்த நபர் இல்லையா?
பேதுரு எல்லாரும் அறிந்த நபர் வேதத்தில். பேதுருடைய குணாதிசயங்கள், ரட்சிக்கப்படும் போது அவர் ஒரு குழந்தை அனுபவம். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 ஆண்டு காலம் கூட இருந்தவர். விளங்குதாங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்பா. நல்ல கயிறுகளை உயர்த்தி சத்தமான ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஏம்மா நீங்கள் தள்ளி விடலாமே, விமலாவெல்லாம் நல்லா தள்ளி விடலாம். ஏன் அவ்வளோ தூரம் போய் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? இவ்வளோ பெரிய கேப் விட்டீங்க சிஸ்டர், செல்வி சிஸ்டர். ஏன் அவ்வளோ நீட்டாக ஏன் போகிறீங்க அங்கே? இப்படி வாங்க சிஸ்டர், ஜி சிஸ்டர் உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். பேதுரு ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம்தான் குழந்தை அனுபவம். 4வது வருஷத்துலேருந்து என்ன ஆகிட்டார்? வளர ஆரம்பிச்சிட்டார் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த 3 வருஷம் இருந்த குழந்தைத்தனத்தை அவரோடு இருந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை குழந்தைத்தனம் இருந்ததுனால, புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். இது சத்தியம், இது வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக இடங்கள்ல இதுக்கு ஆதாரங்கள் வசனங்கள் உண்டு. இப்போ அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுலும் அதைத்தான் சொல்கிறார். ஏதோ ஒன்றுக்காக அதை சொல்ல வரல. கவனிக்கணும். என்ன கவனிக்கிறீங்களா? வேதம் நிறைய இடத்துல ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்னது? புதுசா நம்ம பிறக்கிறோம். எப்படி புதுசா நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம் என்றுதான் சொல்லப்படுது. ஆமாவா இல்லையா? நீ 50 வயசாகி ஞானஸ்தானம் எடுத்தாலும், நீங்க 16 வயதுல ஞானஸ்தானம் எடுத்தாலும், கிறிஸ்துவுக்குள் என்னதான் 50 வயசும் 16 வயசும் ஒரே நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 6 மாசம் அனுபவத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு 50 வயசு, ஒருத்தருக்கு 70 வயசு. கவனிக்கணும். இன்னொருத்தருக்கு 80 வயசு, இன்னொருத்தருக்கு 16 வயசு, இன்னொருத்தருக்கு 25 வயசு. 16லேருந்து 80 வயசு வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். சரீர பிரகாரமாக தான் இவர்கள் வயது வித்தியாசம் உடையவர்கள். ஆனா ஆவிக்குரிய நிலையில எல்லாரும் ஒரே வயதை உடையவர்கள். அப்பதான் பிறந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் என்ன செய்திருக்கிறாங்க? கிறிஸ்துவுக்குள்ள. அப்பதான் எல்லாரும் 80 வயது ஆகட்டும், 16 வயது ஆகட்டும், எல்லாரும் என்ன அனுபவம் தான்? ஒரே வயது உடையவர்கள் தான். நல்லா புரியுதுங்களாங்க உங்களுக்கு? கைகளை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லு. அந்த ஆவிக்குரிய தன்மையினுடைய அனுபவம் ஒரே அனுபவம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த அனுபவம் என்ன ஆகணும்? இது சரீர பிரகாரமாக வயது இல்லை. இப்ப நீங்க சரீர பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, பேதுரு வயதுல மூத்தவர், திருமணமானவர். எவ்வளவு வயசுலாம் போடல அவரை பற்றி. ஆனா திருமணமானவர், வயதுல கொஞ்சம் மூத்தவர் பேதுரு. அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட நடக்கும்போது அவர் ஒரு குழந்தை அனுபவத்தில் தான் இருக்கிறார் அநேக விஷயங்களில். பின்பு அவர் வளரும் போது, பூரண புருஷனாய் மாறும்போது, அந்த குழந்தைத்தனத்தை எப்படி ஒழித்து விடுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். சொல்றது விளங்குதாங்க? ஒரு குழந்தைத்தன அனுபவம். முதல்ல அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆண்டவரிடத்துல ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு நீ என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்ற இடத்துல என்ன செய்ய? அன்பு கூறு. இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் அவன் கேட்கிறான். எல்லாம் ஆண்டவரே, நான் எல்லாமே என்ன செய்யறேன்? கை கொள்றேன். எல்லாம் கவனிக்கிறீங்களாம்மா? சத்தியத்தின் மேல நமக்கு கவனம் வந்துட்டா வேற எதுவுமே உங்களுக்கு டயர்டு வராது, தூக்கம் வராது. அல்லேலூயா. வசனத்தின் மேல உங்க கவனம் போயிட்டா போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் பேசுகிறார் நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டா போதும். கவனிங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் எல்லாத்தையும் நான் கை கொள்றேன்டார். ஆண்டவர் சொல்றாரு, ரைட். அப்ப நீ பூரண சர்க்குணனாக விரும்புறேன்னா என்ன பண்ணு? உன் ஆஸ்திகளெல்லாம் வித்து ஏழைகளுக்கு தருத்திற்கு கொடுத்துட்டு நீ யாரை பின்பற்றி வா? என்னை பின்பற்றி வா அப்படின்றார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்ததுனால என்ன பண்ணிட்டான்? அதுக்கு மனம் இல்லாம திரும்பி போயிட்டார். அவரு சத்தமா சொல்லுங்க பாப்போம். மனம் இல்லாம திரும்பி போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் சொல்லிட்டார். இப்ப பேதுருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு.
இப்போ இயேசுவை எதை மையப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு தன்னை மையப்படுத்தி தான் அழைச்சி நம்மளையெல்லாம் நடத்துறாரு இல்லையா? நம்ம நோக்கம் அதுதான், எப்பவுமே நோக்கம் அதுதான். நம்ம நோக்கம் அதுதான், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் நம்ம மாற்றுவதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம் இல்லையா? ரட்சிப்பு அதுதான். இயேசுவை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படின்னா, இயேசு எனக்காக மரித்தார், அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த அறிவு, குழந்தை அறிவு என்ன? ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வரும்போது அவனுக்கு என்ன அறிவு கொடுத்தாரு? வலையில ஒன்றும் அகப்படாத நிலையில அவனுக்கு 2 படகு நிறைய என்ன பண்றாரு? அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம முதல்ல உள்ள வரும்போது நம்ம என்ன வரோம்? உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு தேவைகள், ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு நன்மைக்காக இப்படிலாம் நம்ம உள்ள வரோம் இல்லையா? ஆனா உள்ள நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரிடத்துல நம்ம உள்ள வர வர வளர வளர நம்ம அறிவு எதை அடைய வேண்டும் என்றால், இயேசு இதையெல்லாம் தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியம். அவர் அழகா நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு மளிகை கடையில் போயிட்டு பொருள் வாங்குறோம், அரிசி மூட்டை வாங்குறோம், எண்ணெய் வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், நிறையா பொருள். நீங்கள் ஒரு 2000 3000த்துக்கு பொருள் வாங்கும்போது உடனடியாக அவர் அந்த கடைக்காரர் என்ன செய்வார்? இப்போ செய்கிறாங்களே தெரியல, அந்த நாட்களில் கருவேப்பிள்ளையும் கொத்துமல்லியும் தூக்கி ஒரு கட்டை என்ன செய்வாங்க? நீ வாங்கின மளிகை பொருளோடு கூட சேர்ந்து ஒரு கட்டை தூக்கி ஃப்ரீயாக போடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதோடு கூட நீ வாங்கின பொருளோடு கூட இலவசமாய் கொடுப்பாங்க. அந்த வசனம் தான் சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட. அதாவது கொசுறு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடும் போது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ வாழ்றதுக்கு ஆண்டவர் சும்மா கூட இப்படி தூக்கி போட்டு வராது. இந்த கொத்துமல்லியும் கருவேப்பிள்ளை தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஆசீர்வாதத்தை சாதாரணமாக உனக்கு அவரால் கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க, நம்ம ஆசீர்வாதத்தை ஏன் மையப்படுத்தக்கூடாது? அப்போ பேதருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட அப்படி வந்தவன் இன்னும் வளரல. அந்த குழந்தை அனுபவம் அவன் கேட்குறான், குழந்தை அனுபவம் கேட்குது. என்ன கேட்குறாரு தெரியுங்களா? ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தமே, அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹலோ, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஐஸ்வர்யவான்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு, அப்போ நாங்கள் எப்படி? சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்துல அதான் சொல்றேன், நம்ம தேவன் நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் நம்ம விரும்பி தேவனை தேடும் போது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஒன்று. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை வைத்து நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதத்தை வைத்து, இந்த ஒரு நம்மகிட்ட இருக்கிற பணம் பொருளை வைத்து நம்ம ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். முடியுமாங்க? நீங்க யோசிக்கணும். அப்போ ஒரு நமக்கு அந்த அறிவு என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ள வளர்ந்த அறிவு அதுதான். நம்ம நீ யோசிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். இந்த தம்பி இருக்கிறான், ஒரு 2 பேர் வாங்கப்பா இங்க முன்னாடி வா. இந்த தம்பி இருக்கிறான், இவன் ஒரு பெரிய எப்படி இருக்கிறான்? இவன் ஒரு பெரிய எப்படி வா மேலே வா. இவர் ஒரு பெரிய சாதாரணமான ஒருத்தன். வாயா மேலே சீக்கிரம். இவன் சாதாரணமான இல்லையா? இவர் சொல்றது விளங்குதாங்க? இவர் சாதாரணமான ஆள். இவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இல்லையா? பெரிய பணக்காரர். இவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், இவன் ஆண்டவரை பின்பற்றாத நபர். இப்போ இவர் அறகுறையா ஆசீர்வதிக்கப்படுறார். இப்போ இவருடைய ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கும்போது இவருக்கு என்ன தடுமாற்றம் வரும்? இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. விளங்குதா இல்லையா? இவங்க பணக்காரராக இருக்கலாம், வண்டி. அப்போ இதுதான் குழந்தைத்தனம், ஆண்டவர்கிட்ட இந்த அறிவை அடையாத தன்மை. அப்ப ஆண்டவர் நல்லா தெரிந்து கொள்ளணும், இவ்வுலக ஐஸ்வர்யத்திற்காக ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. இந்த அறிவு பேதுருகிட்ட ஆரம்பத்தில் குழந்தைத்தனத்தில் இருந்தது. நல்லா விளங்கிட்டுங்களாங்க? அப்போ நம்ம பார்க்கும்போது இது காரு, வீடு, பெங்களா. இப்போ இவர் போயிட்டு இவர்கிட்ட போயிட்டு இயேசு நல்லவர். இப்போ ஒரு வேளை இவன் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுறான்னு வச்சுங்களேன்.
இவர்கிட்ட போயிட்டு இவர் 1 கோடி வச்சுக்கிறாரு, இவர் ஒரு 50 லட்சம் வச்சிருக்கிறாரு. இவர் போயிட்டு இயேசு நல்லவருங்க, என்னை உயர்த்தினாருங்க, நான் ஒன்றும் இல்லாத இருந்தேன், இப்போ 50 லட்சம் வச்சிருக்கிறேங்க, அதுக்கெல்லாம் சொத்துக்கு அதிபதி ஆகிட்டேன், சில தொழில் வச்சிருக்கிறேங்கன்னு சொல்கிறான் இல்லையா? அவர் சொல்லுவார், என்கிட்ட 1 கோடி இருக்குது போடாம்பர். அவர் என்ன சொல்லுவார்? அப்போ எப்படி இயேசுவை அங்கே கொண்டு போக முடியும்? அவர்கிட்ட போய் நான் வச்சிருக்கிற சொத்தையோ, புரியுதுங்களா, உன் படிப்பையோ, உன்னை விட அவர் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்துக்கிறாரு, நீ அமிச்சிக்கரையில் தான் படித்த. நான் சொல்றது விளங்குதாங்க? அவர் பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு, நம்மெல்லாம் காசிமேட்டில் தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். விளங்குதாங்க? அப்போ இவர்கிட்ட போய் நான் இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? இவர்கிட்ட போய் எப்படி நான் இயேசுவை சொல்ல முடியும்? அப்போ இயேசு பணக்காரர்களுக்கு இயேசு இல்லையா? அங்கே அதுதான் சொல்றாரு, உன் பணத்தை விட உன் ஆஸ்தியை விட தேவராஜ்யம் தான் முக்கியன்றார். அங்கே அவன்கிட்ட, அந்த ஐஸ்வர்யவான்ட்ட, உன் பணம் பொருள் இதெல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வர முடியாது. நல்லா கவனிக்கணும், அது வராது. நீ எது கொண்டு வரணும்? அந்த நேரத்தில் பேதுரு குழந்தையா இருந்ததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கையில வயசுல மூத்தவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைனால அந்த அறிவு அவருக்கு தெரியல. அப்ப இந்த உலகத்துல பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்ப நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா விளங்குதாங்க? இந்த 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 குழப்பமெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் இருந்ததில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தை அனுபவத்தில் இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன், இந்த குழப்பமெல்லாம் இல்லாமல் இருந்ததில்லை. இப்போ இந்த அறிவு, நமக்குள்ள தெளிவான அறிவு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பணம் பொருளை வைத்து, நம்மளை ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது குழந்தை அனுபவம். அறிவு, ஆவிக்குரிய அறிவு என்பது என்ன? இயேசு மெய்யான இரட்சகர், அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் ஒருவரே தேவன். ஒரே வானம், ஒரே பூமி, ஒரே சந்திரன், ஒரே சூரியன், ஒரே தேவன், ஒரே மனுகுலம் தான். இல்ல ஒரு 5-6 ஒரு 2 பேர் ஒன்னா அமெரிக்காவுக்கு படிச்சாங்க, 2 பேர் அமெரிக்காவுக்கு ஒன்னா வேலைக்கு போறாங்க. 2 நண்பர்கள் ஒன்னா வேலைக்கு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு. 2 பேருக்கும், அவனுக்கு 1 லட்சம் சம்பளம், இவருக்கு 1 லட்சம் சம்பளம். அவர் என்ன பண்றாரு? விக்கிரக படத்தை ஒன்ன வச்சு தினமும் பூஜை பண்றாரு. இவன் போகும்போதே பைபிளை தூக்கிட்டு போயிட்டான். அவன் எப்பாவது தான் அதை கும்பிடுறான். நல்லா கவனிக்கணும், இவர் எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கி உட்காந்து கும்பிட்டு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் அவர் கேட்கிறாரு இவனை பார்த்து, ஏண்டா எந்த நேரம் என்ன பெருசா நீ பைபிளை படிச்சுக்கிட்டு எந்த நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போறேன் அதுக்கு போறேன்ட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறியே, என்ன பெருசா உன் தேவன் அப்படி உன்னை பெருசா இது பண்றாரு அப்படின்னு கேட்குறான். இவன் அவர்கிட்ட எப்படி ரட்சிப்பை சொல்ல முடியும்? அவன் சொல்றான், என் தேவன் பெரியவன்டா. உன் தேவன் எதுல பெரியவர்? உன் தேவன் எதுல உயர்ந்தவர்? அவன் கேட்கிறான். எப்படி சொல்ல முடியும்? 2 பேரும் ஒன்றா படிச்சுக்கிறாங்க, ஒரே லெவல் படிப்பு, ஒரே இடத்துல வேலைக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலா அவர் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வேற வாங்குறாரு இவனை விட. அப்ப உன் தேவன் எப்படி பெருசுன்னு சொல்ற? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஆம், என் தேவன் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் சொல்லியிருக்கிறான், என் தேவனை நான் பார்த்து ஒரு நாளும் முழங்கால் படிக்கிட்டு என்ன ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, உங்களை போல, தம்பி கவனிக்கிறியா? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்றாரு? உங்களை போல நான் மாற்றுங்கன்னு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட தினமும் சபைக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன். இதான் அறிவு. நீ படத்துக்காக, இன்னும் வேலை உயர்வுக்காக, இன்னும் சம்பள மேன்மைக்காக நீ தினமும் நீ அதை கும்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற. நான் எதுக்கு பைபிள் படிக்கிறேன்? நான் எதுக்கு சர்ச்சுக்கு போறேன்? நான் எதுக்கு அப்பப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் என் தேவன்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன கேட்குறேன்? உங்களை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல என்னை மாற்றுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நீ போய் உன் தேவன்கிட்ட உங்களை போல என்னை மாற்றுங்கன்னு கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறார். ஏன் கேட்க முடியாது அப்படின்னு அவன் கேட்க இவன் சொல்லியிருக்கிறான், நீ போய் கேட்டேன்னா நாளைக்கு உனக்கு யானைத்தலை வந்துடும். என்ன வந்துடும்? 10 கை வந்துடும். அவ்வளோ விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அவங்க தேவனை போல கேட்டால் என்ன வந்துடும்? ஆண்டவரை உங்களை போல மாற்றுங்கன்னு கேட்டால் என்ன வந்துடும்? அதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்களேங்க. அலைய முடியுமா? ஒரு தலையை வச்சுட்டு அலையிறதே பெருசாக இருக்குது.
ஐயோ விளங்கிட்டா முதல் மண்டையில் ஏறுதா இல்லையா? சத்தியம். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ எதை சொல்லுகிறான்? தேவனை பின்பற்றுகிறவன் அறிவடைந்த எதை சொல்லுகிறான்? என் தேவனுடைய சாயலாய் மாறி நான் வருகைக்கு போகணும். அல்லேலூயா. எனக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு வேண்டியது என் தேவன் எனக்கு தருகிறார். நான் என் தேவனை பின்பற்றுவதே எதற்கு? அவருடைய வருகைக்கு நான் போய் சேருவதற்கு. கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க முடியாது. நம்முடைய ஸ்டேட்டஸை வச்சு, நம்முடைய படிப்பை வச்சு, நம்ம பணபலத்தை வச்செல்லாம் நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது. நான் இன்னைக்கு பரதேசியா இருந்தேன், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நான் சொல்றது விளங்குதுங்களா, கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், நல்லா விளங்கி கொள்ளணும். அதனால நம்மளை தரித்திரராகவோ ஒன்றுமில்லாதவர்களாகவோ அப்படியே ஒரு என்ன 4 பேர்கிட்ட கையேந்தவர்களாகவோ ஆண்டவர் ஒரு நாள் வைக்க மாட்டார். நல்லா சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அப்போ உலகம் இதை நிர்ணயிக்கிறது. நல்லா கவனிக்கணும். உலகம்தான் பணத்தை வைத்து, பொருளை வைத்து ஆளை மதிப்பிடுது. ஆண்டவர் எதை வைத்து மதிப்பிடுகிறார்? தேவனை நீ தேடுவதை வைத்து, தேவனை அறிகிற. ஆனால் பணம் இல்லாதவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். பணம் இல்லைனாலும் தேவனை பற்றி அறிவு உனக்கு எப்படி இருக்கு, அதான் முக்கியம். எப்படி அந்த அறிவை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இதை இந்த அறிவை என்ன செய்யணும்னா கலைந்து போட தெரியணும் நமக்கு. புரியுதுங்களா? இந்த குழந்தைத்தனம் வருது பார்த்தீங்களா நமக்கு, இந்த இதுதான் குழந்தைத்தனம். பழைய அனுபவம், அதான் வளராத அனுபவம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் குழந்தைத்தனமான ஒரு செயல் வேண்டா உடனே என்ன செய்வோம்? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உடனே என்ன செய்வீங்க? உடனே அகற்றிடுவோம். ஏங்க குழந்தையா இருக்கும்போது நின்றுக்கிட்டே ஒண்ணுமே தெரியாது, உச்சா போயிடுவோம். குழந்தை என்ன பண்ணும்? இப்போ நீங்க வச்சிருக்கிற கை குழந்தை என்ன பண்ணும்? அது எழுந்து தானா பாத்ரூம் உச்சா போயிடுமா? அதே தானா போய் கதவெல்லாம் திறந்து போயிட்டு வந்துருமா? அது ஒன்றும் தெரியாது, இங்கேயே போய் வச்சிரும். அது கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்றான்? கருத்தா போயிட்டு வரான் இல்லையா? அவனே கொஞ்சம் அதிகபட்சம் ஆயிட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நல்லா வளர்ந்துட்டோம்னா நான் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன், சொல்றது விளங்குதாங்க? அப்போ நம்ம அதை மாத்திக்கிறோம். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம சில விஷயங்கள் என்ன பண்றோம்? பசினா முதல் கத்துவோம், அழுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்? 2 நாள் ஆனாலும் தாக்கு பிடிக்க தெரியும். சத்தமா சொல்லுங்க. பசினா என்ன செய்ய தெரியும்? சத்தமா சொல்லுங்க. 2 நாளால என்ன பண்ணுவோம்? தண்ணி கிண்ணியே குடிச்சிட்டு மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு என்ன செய்யும்? தாக்கு பிடிக்க தெரியும். குழந்தையா இருந்தால் என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டிடுவோம். தெரியாது, பக்கத்தில் யாராவது சாப்பிட்ருந்தா போய் கை நீட்டிடுவோம். நம்ம குழந்தைக்கு என்னதான் கொடுக்கட்டும், பக்கத்தில் ஒன்று சாப்பிட்ருந்தா அதைத்தான் போய் இது பிடுங்கும். விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த குழந்தைத்தனம் நம்ம அறிவு அடையாத போது உலக ஆசீர்வாதத்தை வைத்து, உலக பொருளாதாரத்தை வைத்து, தயவு செய்து சொல்லுகிறேன் சபையே, நம்ம இந்த அறிவை, இந்த தேவனை அறிகிற அறிவு நமக்கு நிச்சயமா தேவை. இந்த இதில் தான் நம்ம நிறைய பேர் எப்படி குழம்புறோம். அவன் நல்லா இருக்கிறானே, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, என் சொந்தக்காரன் அவன் விற்கிறவங்களா இருக்கிறான், அவன் பாவம் செய்கிறான், தப்பா முறையாக நடக்கிறான், அவன் நல்லா உயர்ந்திருக்கு. இதெல்லாம் சங்கீதத்தில் நிறைய இடங்கள்ல இதுக்கெல்லாம் விளக்கங்கள், ஆதாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. சொல்றது விளங்குதாங்க? அப்ப இதை தள்ளி விட்டுட்டு நாம எதை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும்? வளர்ச்சி எதை நோக்குகிறது அப்படின்னா பொருளாசை இல்லாத எண்ணத்தை தான் நோக்கும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம்? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் சொல்லக்கூடிய சத்தியம் கூட அவர்கள்ட்ட போய் நான் நின்று என்ன செய்ய முடியாது. நான் ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்க கேட்பாங்க, என்ன பெருசா நீ இருக்கிறேன்னா, நாங்க இதுக்காக ஆண்டவரை நாங்க பின்பற்றல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவங்கள்ட்ட சொல்லலாம், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நாங்கள் உலகத்தை ஆதாயப்படுத்திக்கிறத விட கிறிஸ்துவுக்குள்ள எங்கள் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு என் தேவனை பின்பற்றுகிறோம். இதுதான் அறிவு, வளர்ந்த அறிவு. வளர்ந்திருக்கிறோமா? ஹலோ, வளர்ந்திருக்கிறோமா? இதுக்காக யாரும் வேலைக்கு போக வேண்டாம், நீங்க சம்பாதிக்க வேண்டாம், காசு பணம் தேவையில்லை, அப்படி வேதமும் போதிக்கல, நானும் உங்களுக்கு அப்படி போதிக்கல. இந்த அறிவு புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அப்படின்ற அறிவில் இருந்து நம்ம வெளியில வரணும். முதல்ல
ஹலோ, இந்த உலகம் பிசாசினாலே போதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக இருந்த நாம வேதம் சொல்லுகிறது இதல்லப்பா இப்பிரபஞ்சத்துக்குரிய காரியம் அல்லப்பா, மகிமைக்குரிய காரியம், மறுவாழ்வுக்குரிய காரியத்தை நீ அடையும்படி அறிவை நாடு. அதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. சத்தமா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இதுதான் பேதுரு. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிருபத்தில் எழுதுறார். வேகமா வாசிங்க பார்ப்போம். நிருபத்தில் எழுதுறார். 1 பேதுரு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் வேகமா வாசிங்க பார்ப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, இவர்கள் நல்லா கவனிங்க, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் உங்கள் வஞ்சனைகளால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களுடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவருடைய வழியை பின்பற்றி போனவங்க இவங்கெல்லாம். அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி அக்கிரமம் செய்தான்னு போட்டிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பணத்துக்காக, பணம் பொருள்னு பல தந்திரமான காரியங்களை யுக்திகளை கையாண்டு சம்பாதிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் சாபம்னு சொல்லப்படுகிறது. சத்தமா ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அப்ப நம்ம சாபத்தின் பிள்ளைகள் அல்ல, நம்மளாம் ஆசீர்வாதத்தை தான் பண்ணோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. தந்திரமா ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்துல சம்பாதிக்கிற பணம் சாபத்தை கொண்டு வந்துடும். நீங்க எவ்வளோ கோடீஸ்வரர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பின்புலம் இருக்க செய்யும். கண்டிப்பா ஏதாவது ஒரு யுக்தியை அவர்களுக்கு உலக பிரகாரமான ஒரு விஷயத்தை கையாளாம இந்த உலக பொருளை, பணத்தை, சொத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது. கோடீஸ்வரர்களாக முடியாது. யாருமே இதை மறுக்க முடியாது. தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முன்னேற்றத்தில் ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட், ஏதாவது ஒரு விஷயம் அந்த பணத்தை அவர்கள் அந்த முன்னேறுவு காணா. தேவனால மாத்திரம் உண்மையாய் தன்னை அர்ப்பணித்து காத்து கொள்ளுகிற பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தான் அது உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். சொல்றது விளங்குதாங்க? இப்ப வளர்ந்த அனுபவம் என்ன சொல்லுது? பொருளாசை வேணாம் அப்படின்றார். இப்போ ஹலோ, விளங்குதாங்க? சத்தமா கொஞ்சம் சொல்லுங்களேங்க. அந்த அறிவு நமக்குள்ள, இந்த குழந்தை அனுபவம் தான் நம்மளை என்ன செய்து கொண்டே இருக்கும்? கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடையாத அனுபவம், தேவைகளை, மற்றவர்களுடைய தேவைகளை பார்த்து கொண்டிருப்பது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்ப்பது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பது. நாம் ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளுக்காக நம் தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க தம்பி, நல்ல கையை உயர்த்து வரலையா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு கத்திரிடத்துல கையை உயர்த்தினா நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுக்கு மேலேயும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ நான் நேற்று கூட நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். சொல்றது விளங்குதுங்களா? அந்த செய்தியை மெயினில் வச்சு ஜெபிக்கல. ஆனால் பொதுவாக எனக்குள்ள திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். எனக்கு இந்த தேவைகள், நம்ம சபை வர காரியங்கள், காணிக்கைகள், தேவைகள் எல்லாமே எப்படி இருக்கு? கரெக்டாக வாடகைக்கு, நம்முடைய ஒரு சபையினுடைய ஊழியங்கள் செய்வதற்கு போதுமானதாக, சரியானதாக இருக்கு இல்லையா? இப்போ இன்னும் அப்ப நம்ம ஒரு கூட்டத்தை, ஆத்துமாக்களை கேட்கிறோம், ஜனங்கள் பெருகும், சபை வளரும்னா எதுவும் சேர்ந்து வளரும். கூட எதுவும் சேர்ந்து வளரும். தொழில் வளருதுன்னா எது சேர்ந்து வளரணும்? வாழ்க்கையில பொருளாதாரம் சேர்ந்து வளரும். பணம் நம்ம கிட்ட பெருகும். பணம் பெருகும் போது எல்லாருக்குமே ஆபத்து வரும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க வாழ்க்கை ஸ்டைலே மாறி போயிடும். இதை உன் ஜீவியம் கெட்டு போகக்கூடாதுன்னே நிறைய பேருக்கு கத்த தரமாட்டார் அவ்வளவு சீக்கிரம். விரும்பி அதைத்தான் நாடி தேடி ஓடுவார்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் விட்டு விடுவார். நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஆனா ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்துகிறவர். அப்போ நான் ஜெபிச்ச, ஆண்டவரே ஒரு 3 மடங்கு இப்ப இருக்கிறத விட சபை இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு வளரும் போது இப்ப இருக்கிற தேவைதான், அடுத்தது எக்ஸ்ட்ரா வர தேவையை நான் என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணேன். உங்கள்ட்ட சொல்றேன், ஆவியில நடத்தப்பட்டதை ஜெபம் பண்ண. நீங்க உங்க பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய எண்ணங்கள் கட்டமைப்புகள் அப்படி இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கே என் தேவைகள் சரியா இருக்கு, நாளைக்கு இன்னும் வந்தா நான் கரெக்டா என்ன செய்வேன், தேவனை எப்படி தேடுவேன், அதை நான் சார்ந்து வாழ்வேனா இல்ல நான் எப்பவுமே தேவனையே சார்ந்து வாழ்வேனா? சொல்றது விளங்குதாங்க? கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாளைக்கு ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா வரும்போது அதுல ஒரு தொகை என்ன பண்ணணும், விதவிகளுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு ஒரு தொகையை ஒதுக்கணும், மிஷனரிகளுக்கு, கிராம ஊழியர்களுக்கு ஒரு தொகையை ஒதுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு தொகையை ஒதுக்கணும். சொந்த இடம் வாங்குவதற்காக நம்ம என்ன செய்யணும், மீதி தொகையை அப்படியே எடுத்து வைக்கணும். நம்ம எப்படி வாழ்றோமோ அப்படியே வாழ்கிறவர்களாக இருக்கும். கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய ஆத்துமாவை கட்டி எழுப்புவதற்கு, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்வதற்கு பொருளாதாரம், பணம் ஒரு பாதிப்பா இருந்துட்டா உங்கள் ஆத்துமா வீணா போயிடும். நாளைக்கு இன்றைக்கு எனக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு சரியா இருக்கு இல்லையா, நாளைக்கு எனக்கு மீண்டு என் தகுதிக்கு மிஞ்சி நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நான் என்ன செய்வேன்? இப்பவே நீ திட்டமிட்டு கரெக்டா அந்த அறிவை நீ அடைந்திருந்து நீ ஜெபித்தாயானா தேவன் உன்னை நம்பி அதை ஈஸியா ரொம்ப லெகுவாக உன்னுடைய கரத்துல கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா என்னுடைய வாழ்க்கையில நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கிருபைன்னு தான் சொல்லணும், எனக்கு எது தெரியாது. தேவனுடைய கிருபை அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு செல்ஃபோன் என் கையில், இந்த ஸ்மார்ட் ஃபோன் என் கைக்கு வர்றதுக்கு வரைக்கும், நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் என் கையில் வர வரைக்கும் இதில் செல்லை பற்றி எனக்கு நான் அப்படியே, அது நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் நான் வாங்கவே இல்லை. என் கையில் நான் அது மேலே ஒரு நாட்டம் இல்லை. எனக்கு தானாகவே அது மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சுது. செல்லு மேலே எனக்கு என்ன வந்தது, சரி இல்லை, எல்லாரும் அப்போ தான் பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கையாளுற முறைகளோ இதுகளெல்லாம் நான் பார்க்குறேன். நான் வாங்கவே இல்லை. அது வாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, யாரும் எனக்கு வாங்கியும் கொடுக்கல. இன்றைக்கு இப்போ வச்சிருக்கிற செல்லு வரைக்கும் நான் ரூபாய் கொடுத்து வாங்கலை, என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தேன். பிரைஸ்லாட். நான் இப்போ வச்சுக்கிற செல்லு வரைக்கும் நான் ரூபாய் கொடுத்து வாங்கினதில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராவது ஒரு விசுவாசிகளோ தேவ பிள்ளைகளோ தான் நான் இந்த ஊழியத்தில் வந்த நாள்லேருந்து எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ்லாட். இது ஒரு நபர் வாங்கி கொடுத்தது தான். இந்த அறிவை நான் தெளிவாக செல்போனை எப்படி கையாளணுன்ற அறிவு தெளிவாக கிடைச்சதுக்கு அப்புறம் தான் செல்போனே என் கையில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. கைகளை வைத்து சத்தமாக சொல்லுங்க பாப்போம். நல்ல பலத்தோடு சொல்லுங்களேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவு அடைந்த பின்பு தான் எனக்கு ஒரு விஷயத்தையே கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர். அதில் விளங்கினதுக்கு அப்புறம், வெளிச்சமானதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கொடுக்குறார். ஹலோ, இதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கரங்களை வைத்து சொல்லுங்க. அதே விசுவாசம் இருக்குது. நம்ம 1000 16,000 சபை வளர்ச்சி விருத்திக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த அறிவை தருகிறார். சபை நடத்துவதற்குரிய முறை எப்படி நம்ம அதை கையாளணும், எப்படி நடத்தணுன்ற அந்த அறிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய விசுவாசம் உண்டு, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எண்ணிக்கைக்கு அடங்காத மக்களை ஆண்டவர் தருவார்னு விசுவாசம் இருக்குது. முதல்ல நம்ம அறிவு அடையணும், பக்குவம் அடையணும். அப்புறம் கொஞ்ச காலத்துக்குள்ள எல்லாத்தையும் செய்து முடிக்க, அவர் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அது வரைக்கும் நம்மளை உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. எது கெட்டு போகக்கூடாது, என் ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. நான் 1000 ஆத்துமாவை ரட்சிக்க போறேன்னு சொல்லி என் ஆத்துமா கெட்டு போயிட்டா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எது நமக்கு நோக்கம்? இந்த உலகத்தில் நான் பணத்தை சம்பாதிக்கணும், சொத்து சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், வீடு வாசல் வாங்கணும்னு இதை நோக்கமாக கொண்டுட்டு என் ஆத்துமாவை கெடுத்துட்டா லாபம் என்ன? நீ சம்பாதிக்கலாம், பெங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், அல்லேலூயா கார் வாங்கலாம். சொல்றது புரியுதுங்களாங்க? புரியுதா உங்களுக்கு? நீ எவ்வளவு பல பிசினஸ்களை நீங்க தொடங்கலாம், என்ன வேணாலும் உங்க வருவாயில நீங்கள் உயரலாம். ஆனா உங்களை ஆத்துமாவை கெடுத்து கொண்டு, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அறிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம நோக்கி ஓடுனா பிரச்சனையே இல்லை, அது நம்மளை பாதிக்காது. அதுக்காக என்ன செய்ய மாட்டோம்? தேவனை நான் அறிஞ்சிருக்கிறேன், இதனால பணத்துக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்றது விளங்குதாங்க? பணத்துக்காக ஒரு தவறான காரியத்தை
கையாண்டு நான் செய்ய மாட்டேன், வேண்டாம், அதனால எனக்கு ஒரு லாபம் தேவையில்லை. கர்த்தர் தர வரைக்கும் நான் ஸ்தோத்திரம் பண்ணி பொறுமையா இருக்கிறேன். ஏதோ ஒரு யுக்தியை கையாண்டு லஞ்சம் வாங்கி, அல்லேலூயா, சைடில் வாங்கி எவனாவது ஏமாத்தி, ஹலோ கையை உயர்த்தி சொல்லுங்க. சில பேரெல்லாம் பாருங்க, கொஞ்சம் ஆள் ஏமாந்தோடனே ஒரு பொருளை தூக்கி போட்டுருவான். அது ஒரு 500 கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும். ஹலோ சொல்றது விளங்குதாங்க? ஆமா, இந்த போலீஸு கான்ஸ்டபிள் இதெல்லாம் வெளியிலலாம் பாருங்க, என்னது சம்பளம் போக அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்றான்? லஞ்சம் வாங்குறான். இதெல்லாம் என்னது? ஆசீர்வாதமா? நல்ல சத்தமா சொல்லுங்களேங்க. இதெல்லாம் என்னங்க? சாபம். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே, நல்ல சத்தமா சொல்லுங்களேங்க. இப்ப திருட்டுத்தனமாகவோ வஞ்சகமாகவோ வேறு விதமாகவோ யுக்திகளை கையாண்டு சம்பாதிப்பது, பொருளாசையை நம்ம சேர்ப்பது, பொய் சொல்லியோ களவு செய்தோ திருட்டுத்தனம் பண்ணியோ தவறான முறையிலையோ ஒரு 10 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறது எப்படிப்பட்டது? ஹலோ சத்தமா சொல்லுங்க, அது என்னது? அது சாபம். அது அப்ப அப்படி நான் சம்பாரிச்சு என் ஆத்மாவை நான் என்ன செய்யணும்னு விருப்பம் இல்லை. நமக்கு தேவனை பற்றி ஒரு அறிவு என்ன செய்ய மாட்டோம். அப்ப அவன் செய்யற மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். உலகத்தான் செய்யற மாதிரி யாருங்க செய்யல அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டோம். ஹலோ நல்லா சொல்லுங்களேங்க. யாருங்க இன்னைக்கு செய்யல அப்படின்னு கேட்க மாட்டான். அவங்க செய்யலாம், நான் யாரு? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. அதனால நான் எப்படி வாழணும்? அது வாங்கினா சாபம்தான். சோத்திரம். அதிசயம் சொன்னா, அந்த வண்டி பிடிக்கிறவங்கெல்லாம் டெய்லி நைட்டு 12 மணி டியூட்டிக்கு போகிறோம், 3 மணி வரைக்கும் டியூட்டி பண்ணுறோம். போலீஸில் அந்த அந்த சைடில் இவனுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிறாங்கல்ல. போலீஸ்னால் கவர்மெண்ட்டு கொடுக்கல, பொதுவான ஒரு இந்த மாதிரி ஆட்களை இடையில் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு ஒர்க் பண்ணுறான். அப்போ இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிறாரு. போகிற வரவங்களாம் என்ன பண்ணுறாங்களாம்? வண்டியை மடக்கி கூப்பிட்டு விடுறாங்க. இப்போ மக்களுக்கு அவங்க உதவியாக இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அவங்க நோக்கமே என்ன அப்படின்னா, இப்போ ராத்திரியில் உட்காந்து ஒரு 50 பேர் வருவான், 2 வீலரு, ஒரு 10 கார் வரும். வரதை என்ன பண்ணுறது? கலெக்ஷன் பண்ணுறது. கவனிக்கிறீங்களா? நல்ல சத்தமாக சொல்லுங்கள். வரவங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணம், லைசன்ஸ் இல்லை, லைட் இல்லை, அது இல்லைன்னு காசை வாங்கி அவன் கடைசியில் போகும்போது எல்லாம் பாகம் பிரிச்சுக்கிறாங்களாம். அவன் சொன்னால் நான் வாங்குறது இல்லைன்னு, வாங்காமல் இருந்தால் நல்லது, வாங்கினீங்கன்னா சாபம், அந்த வேலையை விட்டுரு, நல்லது. அல்லேலூயா. இங்கே அல்லேலூயா ஆராதிச்சின்னா அவன் வயிற்றுச்சல் ஒன்றும் விடாது, சும்மா விடாது. நம்மளே அவனாவது பிடிச்சானே என்ன பண்ணுறோம்? இவனையும் ஒருத்தன் பிடிச்சான் ஒரு முறை. இவனுக்கு நாங்கள் 1000 ரூபா பச்சா வச்சுட்டு வந்தோம். ஹெல்மெட்டு போடாமல் நல்ல சிக்னலில் போய் ஸ்டெயிலாக நின்ட்டார். நாங்கள் ஒரு முறை எஸ்வி கேம்புக்கு கூப்பிட்டு போகும்போது நாங்கள்லாம் அழகாக போயிட்டுருக்குறோம். இவன் ஃபோன் பண்ணுறான், ஐயா என்னை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் யூட்டர்ன் போட்டு திரும்பி என்னதான் போலீஸ்கிட்ட பஞ்சாயத்து வச்சாலும் ஒத்துக்கலை. 1000 ரூபா கட்டிட்டு வந்தோம். இப்போ எல்லாரும் இவர் பிடிச்சி காசு வாங்கிட்டு இருக்கிறார். அவன் சொல்கிறான், மேலதிகாரி சொல்கிறான், ரைட், ஆனாலும் அது கூட சரியில்லைன்னா அப்படி ஒரு பொழப்பே நம்ம செய்ய தேவையில்லை. வேறு வேலையே ஆண்டவர் தரமாட்டாரா? நைட் டியூட்டி எங்காவது பார்க்க போனால் ஏதாவது என்ன இது வாட்ச்மேன் இல்லையா? நைட்டில் என்ன சொல்கிறாங்க? செக்யூரிட்டி இல்லையா? ஸ்டைலாக சொல்லுவான். இப்போ எங்கே இல்லை, சும்மா இந்த மெட்ரோ ட்ரெயினில் எங்கே ஒரு ஏடிஎம் பக்கத்தில் சும்மா ஒரு சேரை போட்டு அப்படி தூங்கிட்டு உட்காந்து முழிச்சு உட்காந்து எடா மிஷின் இல்லை 10,000 5,000 நைட் டியூட்டியில் தராங்க. பகல் டியூட்டி பார்த்துட்டு நைட் டியூட்டி போய் என்ன செய்யலாம்? அதை பார்த்தா 10,000 ரூபா தருதாங்களே. சொல்லுங்களாங்க, உண்மையாக வேலை செஞ்சு சாப்பிட்டா நம்ம வயிறு நிரம்பும். கையை நல்லா சத்தமாக உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எப்படியோ சம்பாதிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதில்ல. அது தேவனுக்கு பிரியமா இருக்கா நம்முடைய ஆசீர்வாதங்கள்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் இதை மட்டும் மையப்படுத்தல, ஒவ்வொரு பகுதியிலுமே நம்ம இந்த அறிவை, இந்த வெளிச்சத்தை நாம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலுமே. ஏன்னா மெயின் நம்ம வாழ்க்கையில மையத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு, இன்னைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை விளங்கிக்கிறீங்க? போன வாரம் சத்தியம் எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேர் சத்தியத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக டெய்லி ஜோம் பண்ணீங்க? என்ன ஜோம் பண்ணீங்க? ஏமா ஜெபம் பண்ண? மஞ்சுஸ்ரீ என்ன ஜெபம் பண்ண? தேவ சாயலாய் மாறணும். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க செய்தி? சோத்ரம், அல்லேலூயா. இங்கே கேட்டு அங்கே விட்டுட்டு போகிற ஆளாக இருக்கக்கூடாது. அது பாப்பா சொல்லுதில்ல, தேவ சாயலா என்ன மாற்றுங்க.
சத்தியம் நம்ம மனசுல இருதயத்தில் இருக்கணும். சொல்றா தம்பி, சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். உலகம் முழுவதுமே எல்லாம் இதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு வேகமாக ஓடிட்டு இருக்குது உலகம். நம்மளும் தினமும் எழுந்தோடனே நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுக்கு தான் ஒரு நாள் என்ன செய்கிறோம், நம்ம உலகத்துக்கு நோக்கி ஓடுறோம் இல்லையா? அதில் ஆண்டவரை நாம் முன்வைத்து, ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிற விஷயத்துக்கு உட்பட்டு இருந்து நம் ஆத்துமாவை காத்து, அதான் அறிவு, கிறிஸ்துவுக்குள் உண்டான அறிவு. அதை காத்து கொண்டு அதுக்குள்ள பயணித்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும், நம்ம ஜீவனம் பண்ணுவோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து ஜீவனம் பண்ணுவோம் என்றால், தேவன் நமக்கு அற்புதங்களை, நம்ம பாண்டுமே அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு, அற்புதத்தை அவர் நமக்கு செய்வார். ஆச்சரியமா உனக்கு வருமானத்தை ஈட்டி அவரால் பொறுமையா இருக்கணும். சோதனை சாத்தான் சோதிப்பான், சோதனை வரும், சோதனை வரும், உனக்கு நெருக்கம், பொருளாதாரத்தில் நெருக்கம், அழுத்தம், இதெல்லாம் வரும். கர்த்தர் சமூகத்தில் கண்ணீரோட ஜெபம் பண்ணு, தேவனே உங்க பிள்ளை என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, மனிதர்கள் முன்பாக சத்தமா சொல்லுங்க, தலை குனிந்து போகாமல் நீ உண்மையா உழ, கடினமா உழ, உத்தமமா வேலை செய்யு. ஆண்டவரே என் வருவாய் 10ல் எனக்கு பொருளாதாரம் குறைவு, மாதமானா குறைவோடு இருக்கிற என் தேவன் நிறைவுள்ளவர் அல்லவா, மற்றவர்களுக்கு நான் 1 ரூபா கொடுக்கணும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினா, கர்த்தர் எந்த விதத்தில் உனக்கு வாசல்களை திறந்து வழிகளை திறந்து உன் ஆசீர்வதிக்க வல்லவர். அறிவு, கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த அறிவு என்ன, உன் ஆத்துமாவை காத்து கொண்டு நம்ம இந்த உலகத்துக்குள்ள என்ன பண்றவர்களா இருக்கணும், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். ஈட்ட வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்டு கடினமா உழைங்க. சில பேர்லாம் என்ன செய்யறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நல்ல உழைப்பு இல்லையே சொல்லுங்க. ஆனா ஆண்டவரையும் தேடணும்ல. ஆண்டவரை விட்டுட்டு மட்டும் உலகத்துக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து பணம் பொருள்னு வேலைக்காகவே வருமானத்துக்காகவே நம்ம ஓடி கடைசியில கர்த்தரை தேடல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வர முடியல, என்னால ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. ஹலோ, சொல்றது புரியுதுங்களாங்க? இது கூட எனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம ஆண்டவரை மறந்து நம்ம உலகத்துக்குள்ள ஓடிட்டு இருப்போம்னு சொன்னா, அப்போ வேலையும் வெட்டியும் இதையே பார்த்து ஓடிட்டு இருந்தேன்னு சொன்னா, உன் ஆத்துமா சொல்றது விளங்குதுங்களா? எல்லா காரியத்துக்குமே நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அறிவை நாம் அடைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக இருப்பதினால இந்த முதல் குறிப்பை நான் உங்களுக்கு விளக்கியும் விவரித்து சொல்றேன் நான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி பேதுரு ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்க அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை பேதுரு புஸ்தகத்தில் தான் அவர் எழுதுறார். அதாவது அவர் வளர்ந்தது மாத்திரம் அல்ல, அடுத்தவர்களையும் அதை உற்சாகப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் விசுவாசத்தில் அறிவில குறைவுள்ளவராய் குழந்தையாவே இருக்கிறார். நல்லா கவனிக்கணும், புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தில் இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் என்ன பண்றோம், விசுவாச வாழ்க்கையில சொல்லுங்களேங்க. இன்னைக்கு நமக்கு என்ன, அநேக நேரங்கள் என்ன செய்யல, இப்ப ஆண்டவரே நீரானால் நானே நடந்து வருவேன்னு சொல்லி ஏறி நடந்து போறாரு. கடல் தண்ணி மேல ஏறின உடனே என்ன பண்றாரு, ஐயோ ஆண்டவரே நான் சாகிறேன். ஒரு விசுவாசம் லேசா உதிக்குது, நமக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம அதை செஞ்சிருவோம், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சிருவோம், லேசா விசுவாசிக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காரியம் நமக்கு வந்தோட என்ன ஆயிடுது, பயம் வந்துடுது, விசுவாசம் போயிடுது, அவிசுவாசம் தான் வருது. மறுபடியும் பொத்துன்னு விழுந்துடுறோம். கொஞ்சம் ஆண்டவர்கள் அப்படி பிரகாசிக்கிற மாதிரி எழும்புறோம், கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி எழும்புறோம், கொஞ்சம் அப்படியே பலன் கொடுக்கிற மாதிரி எழும்புவோம். விசுவாசம் வரும்போது ஜெபம், பைபிள் வாசிப்பு, சபையில உற்சாகமா ஓடி வருகிற அனுபவம் அப்படியே ஒரு துளிர் விடுது. புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஒரு சின்ன ஒரு புயல் காற்று ஏதாவது ஒன்று வந்துட்டா போதும், என்ன ஆயிடுது, அந்த விசுவாசம் சுவிட்ச் ஆஃப், அப்படியே பொத்துன்னு விழுந்துடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறேன்னு கேட்டார் ஆண்டவர். சொல்றது விளங்குதாங்க? அப்ப குழந்தை அனுபவம் நிறைய இடங்களிலே பேதுருவை பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லை, அவர் எப்படி இந்த பொருளாதாரத்தில் கேட்டாரோ அதே போலதான் பல விஷயங்களில் இருந்தார் இல்லையா? அப்ப தொடக்க காலங்கள் நம்ம குழந்தையா இருக்கும் போது இதெல்லாம் தடுமாற்றம் இருந்தது. போக போக நம்ம எல்லாவற்றிலும் மாறுகிறோமா? சத்தமா சொல்லுங்களேங்க, நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா, கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். புரியுதா உங்களுக்கு? புரியுதாங்க? விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு விஷயத்திலும். இப்ப நம்ம தேவையே இருக்கு இல்லையா, பொருளாதார தேவையே இருந்தா கூட அந்த தேவையில கர்த்தரையே முழுவதும் நம்பி கர்த்தரையே விசுவாசித்து தேவனிடத்துல விசுவாசத்தோட இருந்து எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா?
இல்லைங்களா? ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை நம்ம விசுவாசத்துல தேவன் மேல உள்ள நம்பிக்கையில் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறோமா? ஒரு பலவீனம் வருது, அதிகபட்சமா மருத்துவத்தையே நம்பிடுறோமா இல்ல தேவனை நம்புறோமா? மருத்துவம் எடுக்கிறது ரொம்ப நல்லது, ஆனா நம்ம சரீர சுகத்துக்கு யாரைத்தான் நம்பணும்? சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. கர்த்தரைத்தான் நம்பணும். உன் பிள்ளைகள் காரியமாகட்டும், உன் பிள்ளைகளுக்கு எதிர்கால காரியமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை காரியங்களா இருக்கட்டும், எந்த காரியத்திலும் நீங்கள் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். நீங்க ஏதாவது செய்வீங்க, கைகளை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது. ஒண்ணுமே கையில் இல்லை. நாளைக்கு பிள்ளைகள் எதிர்காலம் என்ன, என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன்? சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனையோ பேர் தேவன் மேல விசுவாசம் வைத்து அற்புதமாக தேவன் நடத்தினத காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆம், எத்தனையோ இடத்துல ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம், உங்க பிள்ளைய அனுப்புங்க போதும், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை கொடுத்துட்டு கை வீசிட்டு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு எழுந்த வந்த நபர்கள் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். சும்மா வெறும் கையா போயிட்டு பொண்ணை பிடிச்சி கொடுத்துட்டு வரதா அவங்க வேலை, கையில் பிடிச்சி கொடுத்துட்டு வரது வேலை. அப்படியெல்லாம் எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறார் ஆண்டவர். அதுக்காக நம்ம சோம்பேறியா தூங்கி இருந்தா இல்லை, உண்மையா நம்ம நடந்திருக்கும் போது அதை மீறி நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர். உழைக்கும் போது வருவாய் இருக்கும் போது நம்ம தேடி வைக்கலாம். அப்ப விசுவாசத்தை யார் மேல வைக்கணும்? சொல்லுங்களேங்க நல்ல சத்தமா. யார் மேல வைக்கணும்? தேவன் மேலதான் நம்ம விசுவாசத்தை வைத்து. அப்ப ஆரம்பத்துல குழந்தையா இருந்த போது அவருக்குள்ள அநேக பகுதியில் அவிசுவாசம் அவரிடத்துல காணப்பட்டது. யார்கிட்ட? பேதுருட்ட, இல்லையா? ஆரம்பத்துல பொருளாதாரத்தை குறித்து என்ன கேட்டாரு? பணத்தை குறித்து என்ன கேட்டார்? ஆண்டவரே எங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னாரு? இப்பதாங்க சொன்னேன். வாய என்ன சொன்னார்னு கேட்டா பதில் சொல்லலாம். ஆண்டவரே எங்களுக்கு என்ன தருவீன்னு கேட்டாரா இல்லையா? என்ன கேட்டாரு? ஆண்டவரே எங்களுக்கு என்ன தருவீர், என்ன கிடைக்கும், நான் உங்களை பின்பற்றிவர், என்ன சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? ஆண்டவரே எங்களுக்கு கேட்டார் இல்லையா? ஆனா அவரே பின்னாடி என்ன சொல்றாரு? வேணாம்பா, பொருளாசை குறித்து நீங்க இது பண்ணாதீங்க. சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது அவரை முக்கியம். அந்த அறிவு என்ன, அதை முக்கியத்துவப்படுது. அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். ஏன் விளக்கங்கள் சொல்றேன்னா அப்பதான் நீங்க விளங்கி ஓட முடியும். பொதுவாக பொருளாசை வேணாம்னா அப்ப எதுவுமே தேவையில்லையா அப்படின்ற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அப்ப அதை சார்ந்தல்ல, பணத்தை சார்ந்து என் ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பண விஷயத்துல நான் ஈடுபட்டு விடக்கூடாது. எது முக்கியம் என்கிற அறிவு தேவன் அறிஞ்சிருக்கிற நான், எது முக்கியம் சொல்றது விளங்கிட்டுங்களா உங்களுக்கு? ஒரு சுவிசேஷத்தை கூட நான் என்ன செய்ய முடியாது. ஒரு வசதி படைத்த கொண்ட போய் நான் பொருளாதாரத்துல காரியத்தை குறித்தே ஒரு அறிவுள்ளவனா இருந்தானா அதை போய் நான் அவன்கிட்ட கூட போய் சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? எல்லா வீடு வாசல் எனக்கு எல்லாம் இருக்குதுயா, எனக்கு எதுக்கு உங்க இயேசுன்னு தான் கேட்பான் அவன். சொல்றது விளங்குதாங்க? இதெல்லாம் நீங்க தூக்கிட்டு போக முடியாது நைனா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க போகும்போது உங்க அரணா கயிறு கூட அறுத்து விட்டுருவான். அதனால உங்க ஆத்துமா மீட்கப்படுது, ரட்சிக்கப்படுது, இயேசு ஒருவர் வேணும் அப்படின்னு வார்த்தையை போட்டு வந்தா, வார்த்தை நம்மளுதல்ல, தேவனுடைய வார்த்தை. அவங்களுக்குள்ள அது கிரியை செய்யாம போகாது. கிரியை செய்து ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்களும் அநேகர் உண்டு. இந்த பணம் பொருளை விட இயேசுன்ற ஒருவர் தான் பெரியவர்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டமும் இன்றைக்கு இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல நம்ம அறிவு என்ன? எதற்கு நான் ஆண்டவர்? பொருளாதார உலக பொருளுக்காக அல்ல, இயேசுவை. அல்லேலூயா. எதுக்காக நான் பின்பற்றுகிறேன்? நித்திய ஜீவனை அடைவதற்காக. நித்திய ஜீவனை அடைவதற்காக நான் பின்பற்றுகிற என்ன? இந்த உலகத்துல எல்லா பொருளையும், எனக்கு வேண்டிய எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவர் கொடுத்து என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நல்ல பலத்தோடு ஒரு அல்லேலூயா. அதே போல் அந்த விசுவாசத்தில் இருக்கிற தடுமாற்றம் இதெல்லாம் சரி. இந்த குழந்தையாவே இருக்கிற மாதிரியே விசுவாசம், கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் விசுவாசம் காணாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. வளர்ச்சி என்னது? அறிவு என்னது? குழந்தைத்தனத்தை ஒழித்து விட்டுறணும். இன்னும் விசுவாசம் இல்லாத தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லலாமே, பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, நல்ல ஊக்கமான ஒரு அல்லேலூயா சொல்லலாம். விசுவாசத்தில் எப்படியே இருக்கக்கூடாது? குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில வளர வளர நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவன் மேல் அதிக நம்பிக்கையும். நம்ம என்ன பண்ணோம்? என் நம்பிக்கையே, ஹலோ, நம்ம நம்பிக்கை ஒவ்வொன்றும் யார் மேலேயே அதிகமாக வந்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று உங்களை டப்புனு இதாயிட்டாலும் இதெல்லாம் உடனே உங்களுக்கு வார்த்தை வரணும், எனக்கு என் தேவன் இருக்கிறார், எனக்கு என் கர்த்தர் இருக்கிறார்,
அதுதான் தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை. சொல்லுங்களேங்க, ஒரு எந்த விஷயத்துல நம்பிக்கையை கர்த்தர் மேல வைப்பது, அதைத்தான் அவர் சொல்றார். வாசிங்க வேகமா, டக்கு டக்குன்னு ஒரு 2 காரியம் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய், என்ன சொல்றாரு? விசுவாசத்துல உறுதியாய் இருங்கன்றார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துல உறுதி இல்லாத பேதுரு இப்ப எழுதுறாரு, விசுவாசத்துல உறுதியா இருங்க. கைகளை தட்டி சொல்லுங்களேன், கைகளை தட்டி சொல்லுங்களேன், நல்லா உற்சாகமா ஊக்கமா. இப்ப ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் இருந்து நான் 96ல் ரட்சிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, என்ன கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் அன்னையிலிருந்து விசுவாசத்துல இவ்வளவு கூட நான் மாறாம வந்திருக்கிறேன்ப்பா அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எத்தனையோ சில ஆண்டுகள் விசுவாச வாழ்க்கையில அவ்வளவு தடுமாற்றங்களை கண்டு அந்த தேவனை தேடி அந்த அறிவை அடைய அவ்விசுவாசத்தை என்னை விட்டு ஒழித்து விட்டு விசுவாசத்திலே என்னை பக்குவப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு வளர்ந்துட்டே இருக்கிறேன். இன்னும் நான் வளர வேண்டியது நிறைய இருக்கு. கைகளை தட்டி சொல்லுங்களேன், இன்னும் விசுவாசத்தின் அளவில் வளர வேண்டியது. சொல்றது புரியுதாங்க? சத்தமா சொல்லுங்களேன். இல்லையா? எதுல வளரணும்? பூரண புருஷராகணும் இல்லையா? குழந்தை அனுபவத்திலிருந்து எதுல வளரணும்? விசுவாசத்திலே வளர வேண்டும். தேவனை முதல் பகுதி என்னது? உலகத்தில் பொருளாதாரத்தை பின்பற்றில, எதை பின்பற்றுவதில் வளரணும்? இயேசுவையே பின்பற்றுவதில் வளர்ந்தணும். ரெண்டாவது எதுல வளரணும்? சத்தமா சொல்லுங்க, டக்கு டக்குன்னு கேட்டா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அடுத்து எதுல வளரணும்? இப்பதானே சொன்னேன், எதுல வளரணும்? ஆமா, விசுவாசத்துல இன்னும் என்னவாவே இருக்கக்கூடாது, தேவனை பின்பற்றுறதுல இன்னும் என்னவாவே இருக்கக்கூடாது. உலக காரியம், பொருளாதார தேவை, நெருக்கம் அதெல்லாம் வரும்போது பின்பற்றுதல் ஸ்டாப் ஆகும். பின்பற்றாம பின்வாங்கி போயிட்டான். பணத்துக்காக பொருளுக்காக தேவனை பின்வாங்குற கூட்டம் அல்ல, அவரை பின்பற்றுகிற கூட்டம். சொல்லுங்களேன் நல்ல சத்தமா, எப்பொழுதும் இயேசுவை நான் பின்பற்றுகிற கூட்டம். அதே போல விசுவாசத்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும். பின்பற்றுவதில் என்ன செய்யணும்? வளர்ச்சி இருக்கணும். இந்த குழந்தைத்தனத்தை நீங்க வெளியில தள்ளணும். இந்த பொருளாதாரம் இதெல்லாம் வரும்போது என்னதானாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தேவை. நல்லா சொல்றது விளங்கிட்டீங்களா? சோத்திரம், பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நல்லா உள்வாங்கினா. ஏன் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு திரும்ப உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் அதை போய் வெளியில் பின்பற்றணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்கள் காற்றுல விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. என் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்குறார். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு நீங்கள் எவ்வளோ பேர் இது கேட்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் கேட்குற உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. அது பற்றி கொள்ளும். நான் விசுவாசத்தோடு தான் திரும்ப நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாதி அறத்தூக்கத்திலே கேட்குது, அதை பற்றி கவலை இல்லை. சோத்திரம், நல்ல சொத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா, கை தட்டி. சில கூட்டம் விவரமாக கேட்குது, அவங்க பின்பற்றுவாங்கன்ற ஒரே இதில் தான் நான் வார்த்தையை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அதை பின்பற்றுறதில் பணம் என்னை இழுக்கும்போது, பொருளாதாரம் என்னை இழுக்கும்போது, அதை எந்த விதத்தில் தடுமாறாமல் என் ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ளாமல் ஆண்டவரை பின்பற்றுவேன். என் வாழ்க்கையில் வருகிற எந்த சோதனைகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டத்திலும் விசுவாசத்தில் தடுமாற்றம், தேவன் எனக்கு எல்லாம் செய்வார், எல்லாத்தையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கை, அந்த அறிவு குறைவாக இருக்குது, குழந்தை அறிவு. அதை தள்ளிவிட்டு இல்லை, அறிவு என்னது? என் தேவன், என் நம்பிக்கை, விசுவாசத்தை நான் அதிகப்படுத்துவேன். தேவன் எனக்கு செய்வார் என்கிற அந்த வளர்ச்சிக்கு நேராக நான் முன்னோக்கி ஓடுவேன், நான் வளருவேன். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மூணாவது காரியம், ஜெப வாழ்க்கையில தூங்கிட்டு இருந்தார் பேதுரு. என்ன பண்ணாரு? ஜெப வாழ்க்கையில தூங்கி கிடந்தாரா? சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேங்க. இயேசு கிறிஸ்து மறுமலையில அவர் கூட்டு போறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்றார். கெத்செமனே தோட்டத்துக்கு அப்படிதான் கூட்டு போனார். கவனிக்கிறீங்களாம்மா? 3 பேரை ஸ்பெஷலா கூட்டிட்டு போறாருன்னா எவ்வளவு விசேஷமா இருக்கணும் பாருங்க. எதுக்கு? 2 இடத்துக்கு மலை மேலே ஏறி போனதும் ஜெபிக்கிறதுக்காக இவங்க 3 பேரை கூட்டு போனார். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போதும் ஜெபிக்கிறதுக்காக இவங்க 3 பேரை கூட்டு போறார். இயேசு அங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். இவங்க என்ன செய்திருக்கணும்? இங்கே உட்காந்து ஜெபிக்கணுமா இல்லையா? சொல்லுங்களேங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சில நேரங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் வெளியில எங்காவது மூத்த ஊழியக்காரர்கள் முக்கியமான உதவிக்காக தேவைக்காக எங்களை கூட்டு போவாங்க. அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எங்காவது ஓரமாக போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ஜெபிச்சாதான் நம்ம வளர முடியும். வளர்ந்த அனுபவம், வளராத அனுபவம் என்ன பண்ணோம்? அவங்க தான் ஜெபிக்கணும் போல, நம்ம தூங்குவோம் அப்படி ஓரமாக படுத்து. அப்படின்னு தூங்கினா என்னதுக்கு ஆகும்? பாஸ்ட் ஜெபிச்சுக்குவார், அப்படி நீங்கள் படுத்திருந்தா எப்படி?
நீங்கள் என்ன செய்யணும்? குழந்தை அனுபவம் என்னது? ஆரம்பத்தில் சபை உனக்காக ஜெபிக்கும், மற்றவங்க உனக்காக ஜெபிக்கும். வளர வளர நீ என்ன பண்ணணும்? ஓ, நம்ம ஜெபிக்கணும், வேதம் நம்மளை ஜெபிக்க சொல்லுது. ஜெபம் இல்லைன்னா ஜெயமே இல்லை. எத்தனை பேர் இன்னும் ஜெபம் பண்ணாமையே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க? உன் வாழ்க்கையில் அடிச்சு சொல்ல முடியும், ஜெயம் வராது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபம் கட்டாயம் அவசியம். ஒரு விசுவாசியும் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஆரம்பத்தில் பேதுரு மறுரூம் மலை கூட்டு போனா தூங்கிட்டு இருக்கிறார். மறுரூம் ஆயிட்டார் இயேசு. மறுரூம்னா இப்போ கடைசியில் ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போக வரப்போறார் பார்த்தீங்களா, அந்த சாயல் அங்கே வெளிப்படுது அவருக்கு. மோசே எலியா வந்து பேசுறாங்க. லூக்கா புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்படுது, அவர்கள் தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள் அப்படின்றது. லூக்கா புஸ்தகத்தில் டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். லூக்கா புஸ்தகம் 9:28 வாசிங்க வேகமா. 9:28 நான் முடிக்க போறேன். ஒரே ஒரு பாரி தான். 9:28 வாசிங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் 32 பாருங்க. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, வேகமா வாசிங்க. 1 பேதுரு 4:7 வசனத்துல என்ன சொல்றாரு? 1 பேதுருல 4 பேதுரு புஸ்தகத்தை கையில வச்சுங்க. 7 வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, பிரைஸ் தி லார்ட், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி சொல்றாரு? ஜெபம் பண்ணுங்கப்பான்னுலாம் சொல்ல, கவனிங்க. எப்படி இருங்க? ஜாக்கிரதை அப்படின்றோம். அது வார்த்தை கொஞ்சம் அழுத்தம் தானே, சொல்றது விளங்குதாங்க. எச்சரிக்கை அப்படின்றல. ஹலோ சொல்லுங்களேங்க, கொஞ்சம் குரலை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்றல. பார்த்து உன் நடவடிக்கை சைடில் பார்த்துக்கோ அப்படின்றல. கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்றதே என்னது? வார்த்தையினுடைய. அப்படி பேதுரு அழுத்துறாரு, ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருந்துக்க சபையே அப்படின்றாரு. ஆனா ஆரம்பத்தில் குழந்தை அனுபவம், நிறைய நேரம் தூங்கியிருப்போம், எழுந்திரிக்க முடியாமல் எழுந்து தூங்கிட்டேன், ஆண்டவரே தூங்கிட்டேன். டெய்லியும் ஜெபம் பண்ணாமல் வேலைக்கு ஒன்றது போதும். அது சகோதரிகள் கொடுமை என்ன தெரியுங்களா? யார் தெரியுமா சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிடுவாங்க? இந்த வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்து மாவு அரைச்சிக்கிட்டே தூங்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஆண்டவர் வரும்போது முதல்ல அவங்கள தான் கூப்பிடுவார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், முதல்ல அவங்கள தான் விட்டுட்டு போவாருன்றேன். வேலை வெட்டிக்கு கூட போகாமல் வீட்டில் உட்காந்து 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்குற விசுவாசியே, டெய்லி ஜெபம் பண்ணாமல் இருக்கிற விசுவாசியே, ஆண்டவர் வரும்போது முதல்ல உன்னதான் குட் பை சொல்லிட்டு போயிடுவார். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஜெபமும் பண்ணாமல் இருக்கிறியே, நீ விசுவாசியா இருக்க முடியுமா? வேலைக்கு போயிட்டு எத்தனையோ விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க. அதனால வேலைக்கு போயிட்டா ஜெபிக்காம ஜெபம் பண்ணணும். இல்லையா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா. ஜெபம் தான் உன் வாழ்க்கையில செய்யும். குழந்தை அனுபவத்தை நீ மாற்றிக்கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க. நீ எந்த உனக்கு வேலைங்க டயர்டு முடியல, காரணங்கள் அறிவு என்னது? நான் ஜெபிச்சாதான். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க நான் சாப்பிட்டாதான் இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த காரியத்தை போய் இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் எனக்கு வருமானம், ஏதாவது படிச்சாதான் நமக்கு நாளைக்கு லைஃப். இதெல்லாம் வளர வளர நமக்கு எவ்வளவு அறிவு தெரியுது. குழந்தைத்தனத்தை விட்டுட்டு வளர்ச்சிக்குரிய விஷயங்களை நோக்கி போறோம். சொல்லுங்களேங்க. 25 வயசு ஆனோடனே பொண்ணு தேடுப்பா, மாப்பிள்ளை தேடுப்பா அப்படின்றோம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க நல்ல சத்தமா. விளங்குதா? அந்தந்த வயசை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? அதாவது காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? அந்த வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும். இந்த அறிவு வேணும். நாம் ஜெபிக்கலைன்னா எனக்கு சரி கிடையாது. தேவனுடைய பிள்ளை அதான் ஆண்டவரை அறிந்த அறிவு. புரியுதாங்க? அப்போ இந்த குழந்தைத்தனம் என்னது? இன்னும் வளராம. அப்போ ஆரம்பத்தில் ஜெபிக்காம இருந்த மாதிரி இன்னும் நான் ஜெபிக்காம இருக்கக்கூடாது. சத்தியத்தை கேட்கிறேன், சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். வளர்ந்த அனுபவம். நான் ஜெபிச்சாதான் என் வாழ்க்கையில தேவன் என்னோடு கொண்டு கிரியை செய்வார். ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். தானியேல் ஜெபிச்சதுனால ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு சொன்னார். சத்தமா நல்ல ஒரு அலையிலே சொல்லு, பலமான ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். கடைசியா 2 குறிப்பு வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையில் இருந்தது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா புஸ்தகம் 22 33 வசனம் பாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரு, அவர் ஒன்று செய்வார் இல்லையா? ஆண்டவர்
ஒன்னு சொன்னார்னா பேதுரு ஒன்னு செய்வார். வேகமா வாசிங்க பாப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு சேவல் கூறுறதுக்குள்ள நீ 3 தடவை மறுதலை வைப்பா. நீங்க ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒன்னு சொல்லுவார், ஆண்டவர் வசனம் ஒன்னு சொல்லுவாரு, வார்த்தைக்கு வித்தியாசமாகவும் விகரத்தமாகவுமே பேசிக்கிட்டு இருப்பார் அவர். ஹலோ, புரியுதுங்களாங்க? குழந்தை அனுபவம் என்ன? வசனம் ஒன்று கேட்போம், வசனம் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா வெளியில போய் நம்ம செய்யறது வேற ஒன்றாக இருக்கும். அப்போ வளர்ச்சி என்ன? வளர வளர நம்ம அனுபவம் என்ன? இல்ல, சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல, நான் குழந்தை அனுபவமே என்ன செய்யக்கூடாது, இப்படி வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன், இதன்படி நான் நடக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? வளர வளர ஆண்டவரே, பணத்துக்காக பொருளுக்காக என் ஆத்துமாவை கெடுத்துடக்கூடாது, அது தேவன் தருவீர் என்ற நம்பிக்கையோட ஆண்டவரை பின்பற்றுறதுல நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றுகிறது, பணம் தேவை, வேலை வெட்டிங்க முடியல, ஆண்டவர் தேட முடியல, அப்படி இருக்கக்கூடாது. பின்பற்றுறது குறையக்கூடாது, பின்பற்றதை அதிகப்படுத்தணும். விசுவாசத்துல வளரணும். சத்தமா சொல்லுங்க. ஜெப வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருக்கணும். 1/4 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் ஜெபமா, 1/2 மணி நேரம் ஜெபம் 1 ஹவரா மாறி இருக்கணும். இப்ப 2 ஹவராகவும் ஜெப நேரம் மாறி இருக்கணும். கைகளை தட்டி சொல்லுங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபமா இருக்கக்கூடாது. 1 ஹவர் ஜெபிச்சுங்க, 1 ஹவர் 2 ஹவராகவும் ஜெப நேரம் மாறி இருக்கா? 10 வருஷமா நான் 1 ஹவரா தான் ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அழிலையே சொல்லுங்க பாப்போம். நான் விசுவாசியா இருக்கும் போதே 3 ஹவர் ஜெபிக்குவேன். என் ஜெப நேரமே முதல்ல 3 ஹவர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சத்தமா ஒரு அழிலையே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல அழிலுவேன். நான் ஊழி செய்யணும் சபை அதெல்லாம் இந்த தாட்டெல்லாம் கிடையாது. ஆண்டவர் மேல உள்ள அன்பு அவ்வளவுதான். ஜெபமே 3 ஹவர் தான். நான் செஞ்ச வேலை கடினமான வேலை தான், கஷ்டப்பட்டு உழைச்சவன் தான். சொல்லுங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் அல்லேலூயா. இன்னும் வளரணும்னு முயற்சி பண்றேன். புதன்கிழமை 40 நாள் ஜெபம் ஸ்டார்ட் பண்றோம். 40 நாள் இருந்து நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். பிரைஸ் லார்ட். ராத்திரி 2:30 மணிக்கு எந்திரிக்கணும். அல்லேலூயா. இந்த 40 நாள் மாத்திரமல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணணும். குறைஞ்சது ஒரு 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். 2:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். நம்ம ஜெப நேரம் இன்னும் அதிக, விசுவாசிகளை விட என் ஜெப நேரம் அதிகமாகணும் அப்படின்னு கடந்த நாட்களாக ஆண்டவரால் உணர்த்தப்படுறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். புதன்கிழமையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். 2:30 ஒரு 6 வரைக்காவது நம்ம ஜெபம் பண்ணணும். சொல்லுங்களேங்க. இப்படி உங்கள் ஜெப நேரத்தை எப்படி நீங்க வளர வளர கட்டமைத்துக் கொள்றீங்க, அது உன் வாழ்க்கையில தேவன் உனக்குள்ள இருந்து கிரியை செய்வதற்கு அதிகமாக உனக்கு இதாகும். அப்போ வசனம் கடைசியா பார்த்தோம். 4வது காரியத்தில் என்ன சொல்றாரு? வசனம் ஆண்டவர் ஒன்று சொன்னா, நிறைய இடங்கள்ல ஆண்டவர் ஒன்று சொல்வார், இவர் ஒன்று செய்வார். ஆனா இதே நீங்க வீட்டில் படிச்சுக்க நேரில் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 25 வசனம், 23 25 வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. வசனத்துக்கு மட்டும் சொல்றாரு, குழந்தைகளை போல பால் உண்கிறவர்களாக திருவசனத்தின் மேல், களங்கமில்லாத திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்க. ஒரு குழந்தை எப்படி பாலுக்கு ஏங்குதோ அப்படி வேணா நீ வசனத்துக்கு ஏங்குன்னு சொல்றாரு. ஆனா வசனத்துல நடக்கிறதுல குழந்தையா இருந்துடாத. வசனத்தை கேட்கறதுல ஒரு குழந்தை எப்படி பாலுக்கு ஆவலா இருக்குமோ அப்படி வசனத்தை கேட்கறதுல ஆவலாயிருன்றார். நல்ல சத்தமா பலமா சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அது சொல்றார். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பிரைஸ் லார்ட். கொஞ்சம் தயவு செய்து வசனத்தை குறித்தவர்கள் வீட்டில் போய் திரும்ப அதெல்லாம் எடுத்து தியானிச்சு பாருங்க. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க. இப்போ இன்றைக்கும் குழந்தை அனுபவமாவே இருக்கக்கூடாது. இங்க வசனம் ஒன்று கேட்குறோம், வெளியில போய் நான் ஒன்னொன்னு வேற மாதிரி தான்ப்பா செஞ்சுட்டு இருக்கிறேன். கீழ்ப்படியை சொல்றாரு, கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். வாக்குவாதம் பண்ணாதென்றாரு, வாக்குவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். குழந்தை அனுபவம். அப்புறம் அறிவு, நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், மன்னிக்கு ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னா நான் மறுபடியும் எனக்கு வாக்குவாதம் தான் வருது. விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றாரு, எனக்கு வரமாட்டேன்டே. சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. குழந்தை அனுபவம் என்ன? அப்படியே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்றது குழந்தை அனுபவம் இல்லை. இது வசனத்தின்படி நடக்கணும் அப்படின்றது தான் நீ வளர்ந்த அனுபவம். சத்தமா சொல்லலாமே. சபையை நம்ம வளர்ந்த அனுபவத்தில் இருக்கிறோமா? நல்ல பலமான ஒரு அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வசனம். பாடுகள் அப்படின்னாவே பேதுருக்கு செட் ஆகாது, நமக்கு செட் ஆகாது. இப்போ பாடுனோன்னே பாடா அப்படிமோ இல்லையா? பிரச்சனைனால இதெல்லாம் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் சொன்னார், வீட்டில் சொல்லிக்கிறார், மனைவிகிட்ட சொல்லியிருக்கிறார். இந்த பார்,
பிள்ளைங்க அது இருக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போகாத. அல்லேலூயா. எங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. எங்கள் அண்ணன் சொல்லிக்கிறார், எங்களுக்கு தொடக்கத்தில் கம்பெனி லாஸ், ஐயோ கடன் பிரச்சனை, ஐயோ இது இப்படி இதோ இப்படி, ஐயோ தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த பிரச்சனை. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. முதல்ல பயம் இருந்தது, இப்போ ரைட், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மேல் நம்பிக்கை, கடந்து போயிடுவோம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அது எப்படின்னா வசனம் எப்படி சொல்லுதுன்னா, முதல்ல ஆண்டவர் வந்து சொல்கிறார், நான் சிலுவையில் பாடுபடணும், நான் மரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேதுரு கேட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது. வசனம் குறிச்சுக்க, வாசிக்க வேண்டாம். 16 மத்தேயு 16 21 22 வரைக்கும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் சொன்னது எல்லாமே மத்தேயு புஸ்தகத்திலையும் பேதுரு புஸ்தகத்திலும் தான் சொல்லியிருக்கிறேன். மத்தேயு 16 21 22 வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்றான். இதே பவுல் சொல்றார் 1 பேதுரு, அது மட்டும் வேகமாக வாசிங்க. 3:14 வாசிங்க. 3:14 1 பேதுரு 3:14. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எப்படி பாடுபடணும்னு சொல்றாரு? நீதி நிமித்தம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, 14 17 தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நீதி செய்து பாட அனுபவி. அடுத்தது என்ன சொல்றாரு? நன்மை செய்து பாட அனுபவின்றார். தீமை செய்து பாட அனுபவிக்கிறோன்னு குறித்து சொல்லல. இப்போ ஒருத்த யாராவது பாருங்க, இப்போ நிறைய பார்க்குறோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கொலை அதிகமா, ரத்தம் சிந்துதல் அதிகமா, அது தப்பு. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இது நிறைவேறக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். வெள்ளிக்கிழமை கூட ஜெபிச்சோம். அந்த அன்னைக்கு இரவுல ஒரு கொலை. வெள்ளிக்கிழமை ஜெபமே அதுதான் அதிகமாக பண்ணோம். இரவுல ஒரு கொலை சர்வசாதாரணமாக நடக்குது. பிரைஸில் அல்லேலூயா. அப்போ அவன் தீமை செய்து உள்ளே போய் ஜெயிலில் உட்காந்துருக்கிறானே, அது நன்மை செய்தா போய் பாட அனுபவிக்க போகிறான். அவன் குடும்பம் கஷ்டப்படுது. நன்மை செய்தா இல்லை, தீமை செய்து பாட அனுபவிக்கிறாங்க. தீமை செய்து பாட அனுபவிக்கிறது இல்லை, நன்மை செய்து. அதுக்கு ஒரு நல்லது செஞ்சோம், அவங்க நம்மளை திட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, அது பாடு, ஏற்றுக்கொள்ளுங்க. நன்மை செய்து பாட அனுபவித்தால் நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. நன்மையின் நிமித்தம் தான், கிறிஸ்துவின் நிமித்தம்ன்றார். அடுத்தது குறித்து கொள்ளுங்க. 1 பேதுருல 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அதே 1 பேதுருல 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் 16வது வசனம். இதுல எல்லாம் சொல்லுகிறாரு. ஆமீன். பாடுகளை நீங்க அதெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற பாடு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். கரங்களை வைத்து சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் பாடுகள், சில பிரச்சனைகள், உலகத்தில் உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தம்பி சொன்னான், ரொம்ப பிரச்சனையாக இருக்கியா, எங்காவது ஊர் விட்டு ஓடிடலான்ட்டு, வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆகி போயிடலான்ட்டுக்கிறேன் அப்படின்னா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வேற எங்காவது போய் வேலை செய்து செட்டில் ஆகிடலான்ட்டுக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், அங்கே போனாலும் நீ செட்டில் ஆகலன்னு சொல்கிற பற்றியா, அங்கே ஏதாவது ஒரு 4 பிரச்சனை உனக்கு வரும். சத்தமாக சொல்லுங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த பையனை காலேஜில் படிக்க அனுப்பியிருக்கிறேன் கேரளாவில். அத்தனை பேர் அங்கே இருக்கிற 500 பேரும் எதான் படிக்க வந்திருக்கிறாங்க? பைபிள் தான் படிக்க வந்திருக்கிறாங்க. அங்கே எல்லாரும் பரலோக தூதர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பான். அங்கேயும் என்ன தான் பண்ணி ஆகணும்? அங்கேயும் உபத்திரவு இருக்கும். அங்கேயும் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம சத்தியத்தை நம்ம காத்துக்கொண்டு, நம்ம வாழ்க்கையை காத்துக்கொண்டு, நம்ம அங்கேருந்து பக்குவமாக பலப்பட்டு வெளியில் வந்து சேரணும். அந்த தம்பிகிட்ட அதான் சத்தமாக சொல்லுங்க. விளங்குதா இல்லையாங்க? நல்ல கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களேங்க. எல்லா இடத்துலையும் இருக்கும். நீ எங்கே போய், நீ எங்காவது போய் ஒரு குகைக்கு ஒருத்தருமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கலாம் பானால, அங்கே உனக்கு ஒரு உபத்திரவம் தானாக தேடி வரும். சொல்ல மாட்டீங்களேங்க. உலகத்தில் என்ன உண்டு? இருக்கிற வரைக்கும், மூக்கு இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? சளி இருக்கு. நிலையில சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, அது மாதிரி எனக்கு மூக்கு வேண்டான்னு பிடிங்கி போட்டுருவீங்களா? மூச்சு போயிடு, செத்தே போவோம். சத்தமாக சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால உபத்திரத்தை கண்டு, பாடுகளை கண்டு நம்ம என்ன செய்ய முடியாது? கலங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இதுகளெல்லாம் நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். இது குழந்தை அனுபவம். ஐயோ கஷ்டம், ஐயோ பிரச்சனை, ஐயோ நெருக்கு, அது இதெல்லாம் அதாவது என்னனால் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையை அது தொட்டுக்கிட்டே தான் இருக்கு உலகத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கன்னு இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இது டச் பண்ணிகிட்டே தான் இருக்கும். யாராவது மூலமாக ஒரு உபத்திரவம், ஒரு சின்ன நெருக்கம், சின்ன பாடு, வேலை மூலமாக வரலாம், சில குடும்பனால வரலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், உறவினர்களால் வரலாம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் உன்னை நோக்கி வந்துட்டே இருக்கும். ஜெபம் பண்ணி இதுகளெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள்ள ஹல்லேலூயா. இதைகளை கண்டு கலங்கி பயந்து ஒதுங்கி ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. சத்தமா புரிஞ்சுதலாம்? இது இது என்ன அறிவு? வளர்ச்சியின் அறிவு, தேவனை அறிந்து அறிகிறது. எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.